பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். என்னன்னா, நம்மளுடைய தலையில அபிஷேக தைலம் குறைபடும் போது என்ன நடக்கும், அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். ஒரு வசனம் முதலாவது வாசிக்கலாம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாம் இருப்பதாக. இந்த வசனத்தை படிக்கும் போது எப்படி வஸ்திரம் எப்பயுமே வெள்ளை வஸ்திரம் தான் ஆண்டவர் போட சொல்றாரோ, நம்ம தலையில எப்பயும் எண்ணெய் குறையாமனா அது என்ன அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி என்னன்னா, ஆவிக்குரிய உலகத்துல வஸ்திரங்கள் வந்து வெண்மை, அந்த வெண்மை வஸ்திரம் தான் ஆண்டவர் வந்து நமக்கு தரிப்பிக்கிறார். நிறைய வஸ்திரங்கள் நம்ம வந்து எப்படி சொல்ல, நம்ம பாவம் பண்ண அந்த இடத்துல வஸ்திரத்துல கரைப்பட்டுட்டே வரும். இப்ப நம்ம ஒரு 2 பாவம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இப்ப இந்த கைப்பகுதியில வந்து இப்ப கருப்பாதுன்னு வச்சுக்கோங்களேன். வெள்ளை வஸ்திரம் தான், பட் நம்ம பாவம் பண்ணும்போது இந்த கையில உள்ள வஸ்திரத்துல கருப்பாதுன்னு வச்சுக்கோங்க. இப்படிதான் நம்ம ஒன்னொன்னும் பண்ணும்போது நம்மளோட வஸ்திரம் வந்து கரையப்படும். என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளோட அபிஷேக தைலம். சோ எண்ணெய் குறையாமனா நம்ம வந்து நம்ம பாவங்கள் பண்ணும்போது நமக்கு அபிஷேகமும் இல்லைங்க. அப்ப எண்ணெய் வந்து நம்ம தலை முடி பாத்துக்குவாங்க. எண்ணெய்லாம் முடி வந்து எப்படி இருக்கும், பரட்டையா, கலர் எல்லாம் வேற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. எண்ணெய் இருந்தாதான் நம்மளுடைய முடிகள்லாம் எப்படி இருக்கும், கருமையா நல்லா இருக்கும், வளர்றதுக்கும் அது வந்து நல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி தான் நம்ம ஆண்டவர் நம்மளை அப்படிதான் படைச்சிருக்காரு. அதனாலதான் அந்த இடத்துல பிரசங்கில ஆண்டவர் வந்து எப்பொழுதும் எண்ணெயாயும் தலைக்கு எண்ணெய் வந்து குறையாதான் இருப்பதாக. அதுவும் இல்லாம எல்லாருக்குமே இது வந்து ஒரு நேச்சராகவே வரும். கலர் ட்ரெஸ் போட்டிருக்கப்ப நம்ம ட்ரெஸ்ல வந்து ஏதாவது அழுக்கு இதாயிடுச்சுன்னா கூட நம்ம ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டோம். ஆனா ஒயிட் போட்டிருக்கப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். லைட்டா சின்ன இது கூட வந்துடக்கூடாது, அந்த விஷயத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். யாராவது அந்த இதை வந்து வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான் இருக்கும். அது ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது ஒயிட் யூனிஃபார்ம் போடும்போது யாராச்சும் இங்கு குட்டியிருந்தாங்கன்னா, ஏதாச்சும் எங்க இந்த மாதிரி மண்ணு தரையில உட்கார சொல்லிட்டாங்களா, அதெல்லாம் அப்படியே இருக்கும். நமக்கு பார்க்காது, நமக்கு அசிங்கமா இருக்கும். இவ்வளவு பெரிய எல்லா அது கேஷ்லா வந்துரும். எல்லாத்துமே அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தாலே நம்ம அழுக்கு படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா வைக்கணும் அப்படின்றது. அதுதான் ஆண்டவரும் வந்து நமக்கு வந்து விரும்புறாரு. இப்ப வந்து நம்ம பார்க்கலாம். அப்ப முதலாவது ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 133 2ஆம் வசனம். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும். அந்த காலத்துல வந்து ஒரு ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணாலும் சரி, ஒரு ராஜாக்கள் அபிஷேகம் பண்ணாலும் சரி, தலையில தான் வந்து அந்த தைலம் அப்படியே ஊத்துவாங்க. அது அப்படியே இறங்கி வந்து அப்படியே வரும். சோ அததான் வந்து சொல்றாங்க, நம்ம தலை மேல எப்பயுமே அபிஷேக தைலம் வந்து இருந்துட்டே இருக்கணும். அந்த பிரசன்ஸ் வந்து ஆண்டவருடைய அந்த அபிஷேக தைலம் வந்து நமக்கு இருந்துட்டே இருக்கணும். அங்கியின் மேல் நல்ல அது அப்படியே வடிஞ்சு நம்ம அங்கி நம்மளுடைய ட்ரெஸ்ல கூட அந்த அளவுக்கு வந்து நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் எப்படி சொல்ல, அந்த அபிஷேகம் வந்து நமக்கிட்ட இருந்துட்டே இருக்கணும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச 2 பாயிண்ட். அபிஷேகம் வந்து சகலத்தை போதிக்கும். இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நமக்கு தெரியும். ரெண்டாவது, அபிஷேகம் வந்து நுகங்களை முறிக்கும். நம்ம எப்பப்பெல்லாம் வந்து கட்டு, சங்கிலி, நுகம், இந்த நம்ம ஒரு சில நேரம் பாடியிலே நமக்கே ஃபீல் ஆகும், டே இறுக்கமா இருக்கிற யாராச்சும் நம்மள சாட்டையில 2 அடி அடிச்சுட்டு போனானா அந்த மாதிரி ஒரு சில நேரம் ஏதோ ஒரு இடத்துல இப்படி அந்த மாதிரி வலிகள்லாம் நமக்கு இருக்கும். ஸ்பிரிச்சுவலா நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலா இருக்குது, நம்ம பிசிக்கலாவே நம்ம உணர முடியும். சோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அபிஷேகம் வந்து முறிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இந்த அபிஷேக தைலம் எப்படி ஜெனரேட் ஆகுது, ஆண்டவர் அதை எப்படி உற்பத்தி பண்றாரு, அது எப்படி பரலோகத்துல இருந்து ஆண்டவர் வந்து வொர்ஷிப் டைம்ல இந்த மாதிரி டைம்ல நமக்கு வந்து மிராக்கிளா வந்து இறக்குறாரு அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஆண்டவரை துதிக்கும் போது ஆண்டவர் நம்ம மேல அபிஷேகத்தை ஊட்டுறாரு, அபிஷேக தைலத்தை வந்து இறக்குறாரு. இதுவும் ஒரு மெத்தட் இதுலயும் இருக்கு. இன்னொரு மெத்தட்ல இந்த அபிஷேக தைலத்தை வந்து அந்த நாட்கள்ல வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க, உருவாக்கி இருக்காங்க. அது எப்படின்றத பார்க்கலாம். யாத்ராமம் 27:20 இருக்கு. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒளிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. பாருங்க, அபிஷேக தைலம் நம்ம கிட்ட குறைபடும் போதெல்லாம் இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய், தெளிவான ஒலிவ எண்ணெய் நம்மளுக்குள்ள இருந்துதான் அந்த ஆண்டவர் வந்து அந்த ஆயில உருவாக்குறாரு. அந்த ஆயில வந்து இடிச்சு பிழிஞ்சு நம்மளுடைய குணத்தை, நம்மளுடைய சுபாவத்தை அந்த ஒரு உருவாக்கி அதுக்கப்புறம் தான் அதை தெளிவான ஒரு ஒலிவ எண்ணெய் எடுக்கிறார். ஏன்னா இன்னொரு வசனம் சொல்லுது, சங்கீதம் 52:8 இருக்கு. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். பாருங்க, அந்த இடத்துல நம்ம தான் அந்த ஒலிவ மரம். கண்டிப்பா நம்ம தான் அந்த ஒலிவ மரம். அப்ப நம்ம வந்து இடித்து பிழிய ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்மளுடைய சுபாவங்களை வந்து அப்படியே உருக்க ஆண்டவர் வந்து நம்மள மொத்தமா எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும். ஒரு சில நேரம் பெயினா தான் இருக்கும். ஆண்டவர் ஒரு சில விஷயங்கள் டீல் பண்ணும்போது ரொம்ப பெயினா தான் இருக்கும். ப்ளீஸ் இந்த பகுதியை மட்டும் நீங்க தொடாதீங்க அப்படின்ற மாதிரி. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, இந்த பேச்சை வந்துட்டு
நீங்க பேசாத, வேற என்ன வேணா பேசு, இந்த பேச்சு மட்டும் பேசாத. அப்ப அது என்ன அர்த்தம்னா அந்த இடம் வந்து ஒரு காயப்பட்ட ஒரு இடம் மாதிரி இருக்கு. அந்த இடம் யாரையும் டச் பண்ண நம்ம விட மாட்டோம், அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. ஆனா அதையுமே நம்ம கொடுக்கணும் ஆண்டவர்ட்ட, இடித்து பிழிய ஒப்பு கொடுக்கணும். நீங்க கரும்பு தயாரிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா அதை உள்ள விட்டு 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 பல டைம் விட்டு அதுவே வாய் இருந்தா அழுதுரும், அந்த அளவுக்கு விட்டுட்டே இருப்பாங்க. ஆனா விட்டாதான் அதுல இருந்து அந்த சாறு வந்து வரும், ஒரு சுவையான ஒரு இது வந்து வெளியே வரும். நம்மளையும் ஆண்டவர் வந்து இடித்து பிழிய அந்த விட்டா மட்டும்தான் அந்த ஒலிவை எண்ணெய் வரும். அது எதுக்கு அப்படின்னா அந்த குத்து விளக்கு எப்போதும் எரியணும், ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எப்போதும் எரிந்து பிரகாசிக்கணும். அந்த அபிஷேக தைலம் நம்ம மேல நம்ம தலையில குறையாம இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து எழுந்து பிரகாசிக்க முடியும். கண்டிப்பா. அடுத்து நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். யாத்ராமம் 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அபிஷேக தைலத்தையும் எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை அபிஷேகம் செய்வாயாக. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அபிஷேக தைலத்தை வந்து ஊத்த சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஆசாரியர்களுக்குன்னு ஒரு வஸ்திரம் வந்து கொடுப்பாங்க. நீங்க அந்த பிரசங்கில உள்ள வசனத்திலயும் பாத்தீங்கன்னா வஸ்திரமும் எண்ணெயும் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு, அதாவது ஒரு ரெண்டு கண்கள் மாதிரி ரெண்டுக்குமே ஈக்குவல் இருக்கு. நிறைய பேருக்கு ஆவிக்குரிய வஸ்திரங்கள் வந்து இப்ப போட்டிருக்காங்க. ஓகே, ஆண்டு எனக்கும் ஒரு இது தந்திருக்காரு அப்படின்னு. ஆனா வஸ்திரம் இருந்தும் அபிஷேக தைலம் இல்லாட்டினா வேஸ்ட் தான், இயங்க முடியாது. இப்ப ஒரு பொம்மை மாதிரி ஒருத்தவங்களை உட்கார வச்சிட்டோம்னா எப்படி இருக்கும்? ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு பொம்மையை உட்கார வச்சிட்டோம்னா அதால இயங்க முடியுமா? நம்மள மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு, இல்ல போலீஸ் ட்ரெஸ் மாதிரியே ஒரு பொம்மையை செஞ்சு போலீஸ் ட்ரெஸ் மாதிரியே ஒண்ணு உட்கார வச்சிட்டோம்னா ட்ரெஸ்ஸே போட்டு உட்கார வச்சிருவோம். அதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும். சோ வஸ்திரம் மட்டும் இருக்கு, எனக்கு மென்மையான வஸ்திரம் இருக்கு, நான் பரிசுத்தமா தான் இருக்கேன், ஆனா எனக்கு அபிஷேக தைலம் எல்லாம் இல்லைன்னா நீங்க இயங்க முடியாது, அடுத்தடுத்த இயங்குதல் வந்து பண்ண முடியாது. அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் வந்து எப்பயுமே ராஜாக்களுடைய வஸ்திரங்கள் தரித்து அந்த தைலத்தை வந்து ஊத்துவாங்க. ஆமா, அபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் சலமோன் ராஜாலாம் அபிஷேகம் பண்ணும்போது அப்படிதான் சொல்லுவார் தாவீது ராஜா, அவருக்குடைய அந்த ராஜ வஸ்திரத்தை எல்லாம் கொடுங்க, அந்த கழுதையில அந்த தைலத்தை கொண்டு போய் நீங்க வந்து ஆசாரியர்கிட்ட கரெக்டா சொல்லுவாரு, இதெல்லாம் நீங்க பண்ணி அந்த தைலத்தை ஊத்தணும், அப்பதான் அவங்க எல்லாருமே அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன்னா ஆவிக்குரிய வஸ்திரம்ன்றது அந்த அடையாளம். ராஜ வஸ்திரம்னா அவர் ராஜா அப்படின்ற ஒரு அடையாளம். மக்கள் எல்லாம் தூரத்துல இருந்து பார்த்தா கூட, சின்ன பிள்ளை கூட ஓகே இவர் ராஜா, ஏன்னா இவர் இந்த ட்ரெஸ் போட்டிருக்காரு அதனால ராஜா அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆனா அவர் ராஜாவா இயங்க வைக்கிறது எதுனா அந்த அபிஷேக தைலம். இன்னைக்கு நம்ம வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். அந்த பிரசங்கி 9ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை மறந்துடாதீங்க. ஆண்டவரே எனக்கு வெண்மையான வஸ்திரம் நீங்க தரிப்பிக்கிற மட்டும் இல்லாம என் தலையில எண்ணெய் வந்து குறையாம இருக்கணும் ஆண்டவரே. கண்டிப்பா. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில அபிஷேகம் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா ஒரு காலத்துல நம்ம இயங்கலன்னு வைங்களேன், அதை வச்சு நமக்கு பிரயோஜனமே இல்லை. உடனே அந்த வஸ்திரத்தை என்ன பண்ணுவாங்க, உறிஞ்சிட்டு போயிடுவாங்க. என்னத்துக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு. வஸ்திரம்னா என்ன, நமக்கு மேல இருக்குதானே அந்த அடையாளம். சோ அந்த அடையாளத்தையே ஐடென்டிட்டி, அந்த அபிஷேக தைலம் இயங்கல அப்படின்னா, அபிஷேகம் நம்மகிட்ட இல்ல அப்படின்னா அந்த தைலத்தையும் அந்த வஸ்திரத்தையும் நம்மகிட்ட வந்து உறிஞ்சு போட்டு நம்மள ஒண்ணும் இல்லாம ஆக்கிரும், ஒரு பிரயோஜனமற்ற ஒரு இதா இருக்கும் அது. அதனால நமக்கு வந்து வஸ்திரமும் நமக்கு இருந்து தைலமும் நமக்கு ரொம்ப முக்கியம், அபிஷேகம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால என்னைக்குமே நம்ம தலையில எண்ணெய் குறைவுபடாம பார்த்துக்கணும். அபிஷேக தைலம் குறையும் போதெல்லாம் இடித்து பிழிய நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ஒரு இது. கண்டிப்பா நமக்கே தெரியும் ஒரு அளவுக்கு ஓகே நம்ம அனாயிட்டிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, நம்ம கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்துல உட்காரணும், நம்ம இன்னும் அபிஷேகம் நமக்கு தேவை இருக்கு. ஸ்ப்ரே எல்லாம் நிறைய இதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களுக்கு லோவா இருக்கும் போது நீங்க ஒரு 1/2 மணி நேரம் பண்ணி இருந்திருப்பீங்க ஆண்டவர் ஜெபத்துல, இல்லைன்னா அந்நியபாஷை ஜெபம் ஒரு 1/2 மணி நேரம். இனி அதை வந்து ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் மாத்தணும். என்ன நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இது பண்ணும்போது தான் அப்போ ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து நம்ம மாத்தும் போது அது வந்து நமக்கு வந்து அபிஷேகத்தினுடைய அந்த அளவு வந்து நமக்கு வஸ்திரமும் சரி, அந்த தைலமும் சரி, எண்ணெயும் சரி குறையாம இருந்து கொண்டு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாலுமே வந்து நம்மளுடைய அந்த அபிஷேக தைலம் வந்து நம்ம குறையும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்த்தோம். நிச்சயமா நம்ம இடித்து பிழிய ஒப்பு கொடுக்கும் போது நம்மளுடைய தைலம் வந்து தெளிவா அந்த எண்ணெயை நம்ம ஒரு ஆவியானவர் எடுக்க உதவி செய்வார். நீங்களும் தொடர்ந்து ப்ரேயர் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க குறையப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் தொடர்ந்து நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். இந்த வீடியோ நீங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சத்தியம் தெரியாதவங்களும் பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you.